ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெம்மிஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் ஹாப்பியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படி நம்புகிறேன். ஏற்கனவே கிறிஸ்மஸ் பார்ட் 1 டெக்கரேஷன்ஸ் நம்ம போட்டாச்சு. செக் பண்ணி பாருங்கள். இது பார்ட் 2 டெக்கரேஷன். அது வந்து ஃபுல்லாக லிவிங் ரூம் மேக் ஓவர் தான் நான் டெக்கரேட் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைனிங் ஏரியா, கிச்சன் ஏரியா, அதுக்கப்புறம் வந்து பெட்ரூம், இது எல்லாமே டெக்கரேட் பண்ணதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு நான் சூஸ் பண்ணது வந்து இந்த டைனிங் டேபிள் தான். ஸோ அதுக்கு வந்து கிறிஸ்மஸ் தீமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு டேபிள் கிளாத் வந்து இது ஒரு 2 இயர்ஸாக இருக்கும் வாங்கி. ஸோ அந்த கிறிஸ்மஸ் டைமில் யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த சீசன் முடிஞ்சோடனே நான் வந்து அதை வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருவேன். ஸோ இதுவும் நான் எல்லாமே மோஸ்ட்லி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கு. நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம நினைக்கிற தீம் வந்து நம்ம ஷாப்ஸில் வந்து சில டைம் வந்து அவைலபிளாக இருக்காது. ஸோ இது எல்லாமே ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட காமிச்ச கிறிஸ்மஸ் ஐட்டம்ஸ் தான். இந்த பைன் கோன்ஸ் நான் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நாங்கள் கொடைக்கானல் போகும்போது அந்த பைன் ஃபாரஸ்ட்டில் வந்து நிறைய எடுத்துகிட்டு வந்தோம் பைன் கோன்ஸு. ஸோ அதை என் பொண்ணுகிட்ட கொடுக்கும்போது அவள் இந்த மாதிரி கிளிட்டரிங் பெயிண்ட் வாங்கிட்டு அதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி வச்சிட்டா. ஸோ இது ஆல்மோஸ்ட் இப்போ நான் 3 இயர்ஸாக அந்த பைன் கோன்ஸ் வந்து பெயிண்ட் பண்ணதே 3 இயர்ஸ் இருக்கும். நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வரைக்கும். நீங்கள் அந்த கிறிஸ்மஸ் சீசனில் யூஸ் பண்ணது போக நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா, ஒரு மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் வந்து போட்டு அதை கட்டி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்த சீசனுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சன் ஏரியாவில் கொஞ்சம் கொஞ்சம் கிறிஸ்மஸ் டெக்கோர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம டோர்ஸில் ஏற்கனவே இருக்குது எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு நம்ம கிறிஸ்மஸ் தீம்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டோரை வந்து கிறிஸ்மஸ் டெக்கோர் வந்து நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மாஸ்டர் பெட்ரூமோட டோர். இது வந்து பாப்பாவோட ரூமோட டோரோட என்ட்ரன்ஸ். ஸோ அதையும் க்ளீன் பண்ணிட்டு அவர் ரூம்லேயும் அவர் வந்து பெல்ஸ் வந்து ஹேங் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம பெட்டுக்கு சைடில் இருக்க டேபிள். ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க டேபிள் கிளாத்தை மாற்றணுன்றது. அப்புறம் தான் பிரித்ததுக்கப்புறம் தான் வீடியோவில் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, ஐயோ நம்ம இந்த கிளாத்தே மாற்றல அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதையும் நான் வந்து மாற்றிட்டேன். ஃபஸ்ட் இப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம டேபிள் கிளாத் வந்து அதுக்கு மேலே செட் பண்ணதுக்கப்புறம் அப்படி தான் இருக்குது. ஸோ இந்த கார்னர் ஸ்டாண்டில் ஃபுல்லாக நம்மக்கிட்ட ஏற்கனவே இருந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து ஹேங் பண்ணி வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா, அந்த திவான் செட்டுக்காக நான் வாங்கினேன். இந்த ஃப்ளோரல் தீம் பெட்ஷீட்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு திவான் செட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வேணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பியூர் காட்டன் ஃப்ளோரல் தீமில் உள்ள திவான் செட்டு. ஆக்சுவலாக நான் இதுலேயே பெட்ஷீட் இருக்குமான்னு பார்த்தா அது கிடைக்கல. மோஸ்ட்லி எல்லாமே சேமாக இருக்க மாதிரி தான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இதுதான் நம்ம கிறிஸ்மஸ் தீமுக்கு மாஸ்டர் பெட்ரூமோட டெக்கரேஷன். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஃப்ளோரல் தீம். இந்த வால் ஹேங்கிங்குமே ரொம்ப அழகாக இருந்தது 2 பெட்ரூமுக்கும். அடுத்து பாப்பாவோட ரூம் டெக்கரேஷன் தான். ஸோ இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக மேலே அந்த ஷெல்ஃப் இருக்குன்றனால நம்ம அந்த ஃபெஸ்டிவ் சீசன் ஒன்று வந்தால் தான் நம்ம இதெல்லாமே க்ளீன் பண்ணுவோம். ஸோ அந்த ஷெல்ஃப்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி வைப் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ அவர் ரொம்ப ஒரு குட்டி கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் பண்ணிகிட்டு இருந்தேன்.
இது ஃபஸ்ட்டு தொடச்சி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த ஷெல்ஃபை ரிமூவ் பண்ணி கழுவி தொடச்சி மாட்டிட்டேன். ஆனால் அதை நான் வீடியோவில் காமிக்கலை. ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இது வந்து செட் ஆஃப் 4 இந்த பிளான்டர்ஸ் இது ஆக்சுவலாக. ஆனால் இது வந்து ஒரிஜினலான பிளான்ட் வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த பிளான்டர்ஸ் வந்து மீஷோவில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு லிங்க் இருந்தால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஹவுஸ் கூட ஃபிஷ் டேங்க்குள்ளே வைக்கிறது, அதை நான் பெயிண்ட் பண்ணி ஒரு டெக்கோராக யூஸ் பண்ணேன். இந்த சாண்டா கிளாஸ்லாம் வாங்கி ஒரு 3 years இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது கூட நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட்க்கு கொடுக்க வேண்டிய ஒரு பேஸ்கெட்ஸ் தான். இது 20 rupees எவ்வளோன்னு தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இந்த ஐட்டம்ஸ்லாம் வச்சு தான் அவளோட ரூமை வந்து கொஞ்சம் கிறிஸ்மஸ் தீம்க்கு மேட்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபுல்லாக செட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷெல்ஃப் வந்து இப்படி தான் இருக்குது. அடுத்து அவளோட ப்ளே ஏரியாவில் இதை வந்து ஹேங் பண்ணிடலாம்னு நினச்சிட்டு மாற்றினேன். ஆனால் அது வந்து அவ்வளோ லுக் வந்து நல்லா இல்லை. அந்த ஸ்னோமேனோட அந்த ரீத் வந்து திரும்பிகிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் அதை வால்லே ஹேங் பண்ணிட்டேன். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஷெல்ஃப்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு, எப்போயுமே கிட்ஸுக்கும் அவங்க ரூமோட ஒரு குட்டி மேக் ஓவர் அவங்க சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களும் கொஞ்சம் எக்ஸைட் ஆவாங்க. அவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவள் ரூமில் ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ என் ரூம்லேயே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தா. ஆனால் அது வந்து குட்டி பேபி இருக்கனால நம்ம ஃப்ளோரில் வச்சோம் அப்படின்னா அவள் ஏதாச்சும் கிராப் பண்ணி வாயில் போட்டுருவான்றனால ஸோ குட்டியாக ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ நம்மள்கிட்ட இருந்ததை வந்து அவளுக்கு செட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ கிறிஸ்மஸ் தீம்க்கு ஏற்ற மாதிரி க்ரீன் தீமில் வந்து பெட்ஷீட்ஸ்லாம் மாற்றியாச்சு. ஸோ இந்த பில்லோ கவர் வந்து அவர் ரூமுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த குட்டி கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து அவர் ரூமில் செட் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன். அதோட ஸ்டாண்ட் வந்து ரொம்ப வருஷம் அதனால ஃபர்மாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு உடன் பீஸ்க்கு மேலே அதை ஸ்டிக் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டிக்கிச்சு. ஸோ இதுதான் அவர் ரூமோட ஓவரால் லுக். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சீக்கிரமாக உங்களை இன்னொரு வீடியோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு பார்க்குறேன். Until then, it's bye from Jamie. Thank you friends. Take care. Wish you all happy Christmas and a prosperous New Year.